Hello friends, this video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி அமைந்துள்ளது. இந்த பழமையான கோவில் குடைவரை கோவில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்ற கிராமம் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் திருப்பத்தூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் குன்றக்குடி முருகன் கோவிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் சிவகங்கையில் இருந்து 47 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். இக்கோயிலின் வரலாறு: இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் கோவில் குடைய பெற்றுள்ளது. இக்கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. இக்கோவிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார். மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது. குகை கோயிலில் சிவன் மற்றும் பிற கடவுள்களுக்கு உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆகமே கல்வெட்டுகளில் எழுதியுள்ளபடி இக்கோவிலில் பெ.உ. 1291 மற்றும் 1238ஆம் ஆண்டில் இடைப்பட்ட காலத்தில் சேர்ந்தது என்று கருதப்படுகிறது. ராஜகோபுரத்தின் சிறப்பு: கோயிலில் திருமாளியின் கிழக்கு வாசலில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது. 7 நிலைகளுடன் அமைந்த இக்கோபுரம் ஆதித்தனம் முதல் கல்லாரம் வரை வெள்ளை கல்லாலும் அதற்கு மேற்பட்ட பகுதிகளில் செங்கல் மற்றும் சுதை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது. கற்பக விநாயகர் சந்நிதியில் முன்புறமாக இருக்கும் திருமாளியின் வடக்கு வாசலில் விநாயக கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது. இது 3 நிலைகளுடன் காணப்படுகிறது. இக்கோபுரம் அதிட்டானம் முதல் கல்லாரம் வரை வெள்ளை கற்களை கொண்டும் அதற்கு மேல் எழுப்பப்பட்டுள்ள கோபுரம் தளங்கள் செங்கலை கொண்டும் எழுப்பப்படுகிறது. கோவிலின் திருக்குளம்: விநாயகர் கோபுரத்திற்கு எதிரே வெளி பிரகாரத்தில் வடக்கு திசையில் விசாலமாக அமைந்துள்ள திருக்குளம் உள்ளது. பிள்ளையார்பட்டியில் ஒவ்வொரு சதுர்த்தியின் பொழுதும் இரவு நேரத்தில் விநாயகர் வாகனத்தில் எழுந்தருளி கோவிலில் உட்பிரகாரத்தில் வலம் வருகிறார். இக்கோவிலின் முக்கிய திருவிழாக்கள்: இத்தலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் கொண்டாடப்படும் பெருவிழாவாக உள்ளது. முதல் நாள் விழா கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் மற்றும் விழா தொடர்பான நிகழ்வுகள் தினமும் நடைபெறுகின்றன. 2ஆம் நாளில் இருந்து 8ஆம் நாள் வரை பிள்ளையார் பல்வேறு வாகனங்களில் வலம் வருகிறார். 9ஆம் நாள் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். அன்றைய தினம் பிள்ளையாருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்நிகழ்ச்சி பக்தர்களுடைய மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. 10ஆம் நாள் காலையில் தீர்த்தபாரி நிகழ்வும் மேலும் கார்த்திகை மாதங்களில் திருக்கார்த்திகை தீப திருவிழா மார்கழி மாதம் திருவாதிரை நாளன்று சிவகாமி என்றும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களிலும் விமர்சையான பூஜை மேற்கொள்ளப்படுகிறது. நேர்த்திக்கடன்: இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள். தொழில் அபிவிருத்தி மேற்கொள்வோர் இத்தலத்தில் கணபதி ஹோமம் செய்து பயனடைகிறார்கள். மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். இதுதான் கோயிலோட சிறப்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.